வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லூக்கா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் நம்மால் முடியாத காரியத்தை செய்யும்படி இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மை கேட்பதில்லை என்றும், நம்முடைய தோல்விகளையும் உண்மையற்ற நிலைமையையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும், தேவனுடைய ஊழியனுடைய வாழ்க்கையிலே கடினமான காரியத்தை ஒரு பிரமாணம் கொண்டு வரும் என்றால் அந்த பிரமாணத்தை அவன் மேல் அழுத்துவது தேவனுடைய நோக்கமல்ல என்பதை குறித்தும் நாம் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் அதனைத் தொடர்ந்து லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 49ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய பணிக்கு ஊழியர்களை தெரிந்தெடுப்பு செய்கிறவர்களின் பொறுப்பு என்ன, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும், மலை பிரசங்கத்திற்கு இணையான செய்தியாக இயேசு கொடுத்த செய்தி என்ன, தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்து ஆழமாக கற்றுக்கொள்ளுங்கள். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், இந்த ஊழியத்தை தாங்கி வருகிறீர்கள். உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்நாட்களிலே லூக்கா எழுதின சுவிசேஷத்தை சிந்தித்து வருகிறோம். இன்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல இயேசு கிறிஸ்து தனக்கு சீஷராய் இருக்க போகும் சிலரை எருசலேமிலே முதலாவது சந்தித்தார். பின்னர் கலிலேய கடல் அருகே சந்தித்து தனக்கு பின் வரும்படியாக அழைத்தார். ஆனால் அவர்கள் மீன்பிடிக்க சென்று விட்டார்கள். மீண்டுமாக அவர் அங்கே சென்று அவர்களை அழைக்கிறார். இங்கே லூக்கா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது மூன்றாவது ஒரு நிலைமைக்கு வருகிறோம். அவருக்கு பின் சென்று வந்த அநேக சீஷர்களுள் 12 பேரை இயேசு தனக்காக தெரிந்து கொள்கிறார். பாருங்கள், லூக்கா 6ஆம் அதிகாரம் 12 முதல் 16ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில், பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தொலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ்காரியோத்து என்பவர்களே. கவனித்தீர்களா? இயேசு தனது சீடர்களை தெரிந்தெடுக்கும் முன்னதாக இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். இப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களிலேயும் ஒருவன் அவரை காட்டிக் கொடுத்தான், மற்றும் ஒருவன் அவரை மறுதலித்தான், பின்னால் மனம் திரும்பினான். ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், கர்த்தருடைய பணிக்காக மக்கள் தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். அநேகர் அங்கே உண்டு. ஆனால் யோவான் 15:16ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். இது நமக்கும் ஒரு ஆறுதலான வார்த்தையாயிருக்கிறது. குறிப்பாக முழு நேர பணியிலே இருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் தங்களை அழைத்த நேரங்களை குறித்து எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஒருவேளை நீங்கள் ஒரு அலுவலகத்திலே ஒரு குமாஸ்தாவாக வேலை செய்து கொண்டிருந்திருக்கலாம், அல்லது பள்ளியிலே பணி செய்து கொண்டிருந்திருக்கலாம், அல்லது உங்கள் உறவினர் கடையிலே நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தம்முடைய பணிக்கு அழைத்து பிரித்தெடுத்தார். இன்னும் சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தருடைய ஊழியத்திற்கு மட்டும் செல்லவே கூடாது என்று எண்ணியவர்களும் பிற்காலத்திலே கர்த்தரால் அழைக்கப்பட்டு இன்றைக்கு பணியிலே இருக்கிறார்கள். ஊழியர்களை குறித்து குறைவாக எண்ணிய சிலரும் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறார்கள். அவர் நம்மை அழைத்திருக்கிறபடியினாலே அவரே நம்மை குறித்து பொறுப்புள்ளவராயிருக்கிறார். இது அற்புதமான ஒரு உண்மை இல்லையா? இது நமக்கு ஆறுதலை கொடுக்கிறதாயும் இருக்கிறது. ஆம், 12 சீடர்களையும் தனக்கென்று தெரிந்தெடுக்கும் முன்னதாக இரவு முழுவதும் ஜெபிக்க வேண்டியது அவசியமானது என்பதை இயேசு உணர்ந்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு மனிதர்களை தெரிந்தெடுக்கும் பொழுது தெரிந்தெடுப்பு செய்கிறவர்கள் அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உறவினர் என்பதற்காகவோ அறிமுகமானவர் என்பதற்காகவோ தெரிவு செய்யாமல் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து தெரிவு செய்ய வேண்டும். இன்றைக்கு சில திருச்சபைகளிலே வாக்களித்து தெரிவு செய்யும் முறை இருக்கிறது. விசுவாசிகள் கட்சி அடிப்படையிலே வாக்களிக்காமல்
கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்து ஊழியத்திற்கு உபயோகமானவர்களை தெரிந்தெடுக்க வேண்டியது அவசியம். எலியாவின் வஸ்திரம் தற்செயலாக விழவில்லை. தேவனே எலிசாவையும் தெரிந்தெடுத்தார். இன்றைக்கு கர்த்தருடைய பணிக்கு மனிதர்களை தெரிந்தெடுப்பு செய்வது தேவனுடைய முறைமையை விட்டு வேறு எங்கோ இருக்கிறது. அநேக வேளைகளிலே நம்முடைய உணர்ச்சிகளின் அடிப்படைகளிலேயும் சுயநலமான ஆசைகளின் அடிப்படைகளிலுமே அந்த தெரிந்தெடுப்பை செய்கிறோம். தேவனுடைய அளவுகோலை பயன்படுத்துவதற்கு பதிலாக மனித அளவுகோல்களை பயன்படுத்துகிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, தீர்மானம் எடுக்கும் முன்னதாக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை பாருங்கள். பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளினின்று குணமாக்கப்படும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியமடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். எண்ணற்ற மக்கள் இயேசுவினாலே குணமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இதை குறித்து நான் கூறியிருக்கிறேன். ஆம், இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே ஆயிரக்கணக்கான மக்கள் சுகம் பெற்றிருக்கிறார்கள். தேவனை குணமாக்கியவர்கள் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. இந்த இடத்திலே வந்து நின்றால்தான் குணமாவார்கள் என்பதல்ல. இயேசு கிறிஸ்துவினால் குணமானவர்கள் பரிபூரண குணம் பெற்றார்கள். இதற்கு வைத்தியனாகிய லூக்காவே சாட்சியாக எழுதியிருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை பரம வைத்தியரிடத்திலே கொண்டு செல்லுங்கள். அவரே நீங்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த வைத்தியர். அவர் உங்களுக்கு நீங்கள் இவ்வளவு கொடுக்க வேண்டுமென்று ஒரு பில் அனுப்ப போகிறதில்லை, அல்லது நீங்களும் அவர் குணமாக்கும்படியாக பெரிய ஒரு தொகையை கொடுக்க வேண்டுவதும் அல்ல. இப்பொழுது நாம் மலைப்பிரசங்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதிக்கு வருகிறோம். ஆனால் உண்மையிலே பார்த்தால் அது சமனான ஒரு பூமியாகவே இருக்கிறது. மலைப்பிரசங்கம் மலையின் மேலே இருந்து கொடுக்கப்பட்டது. இதைத்தான் மத்தேயு எழுதியிருக்கிறார். இதில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்கள் ஒன்று போல இருப்பதனாலே இயேசு கிறிஸ்துவே அடிக்கடி இந்த காரியங்களை கூறியிருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் இந்த பகுதி மத்தேயுவை விட வேறுபாடு உடையதாயிருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. சில காரியங்கள் விடப்பட்டிருக்கிறது, இன்னும் சில காரியங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதங்கள், சாபங்கள், மனநிலைகள், நியாய தீர்ப்புகள் என்பவைகளே அவைகள். வசனங்கள் 20 முதல் 22 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். இந்த வசனம் வரை மத்தேயு சுவிசேஷத்தைப் போலவே இதுவும் இருக்கிறது. இதே சத்தியத்தை வெவ்வேறு வகைகளிலே இயேசு பல இடங்களிலே பேசியிருக்கிறார். 23ஆம் வசனம் முதல் புதிய ஒரு சிந்தனை அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. கவனிங்கள். லூக்கா 6:23. அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை பேசிய தீர்க்கதரிசிகள் பாடுபட்டார்கள். பொய் தீர்க்கதரிசிகளோ மனிதர்களுக்கு பிரியமான காரியத்தை பேசி அவர்களுக்கு பிரியமானவர்களாயிருந்தார்கள். உண்மையான தீர்க்கதரிசி தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்து கண்கள் காணாத காரியத்தை குறித்து உறுதியான நம்பிக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காரியமே ஒரு மனிதனை தேவனுக்கு உண்மை உள்ளவனாயிருக்க செய்கிறது. 20 முதல் 22 வசனங்களிலே தரித்திரரை குறித்து, பசியாயிருக்கிறவர்களை குறித்து, பலவீனமானவர்களை குறித்து, பகைக்கப்படுகிறவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டை நோக்கி பார்க்கும் பொழுதும் அது உண்மையாயிருக்கிறது. இன்றைக்கும் அது உண்மையானதாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களுக்கு கடினமான காலங்கள் உண்டு. அப்படி கடினமான காலங்கள் அவர்களுக்கு இல்லை என்றால் அங்கே ஏதோ தவறு இருக்கிறது. பொய் தீர்க்கதரிசிகளுக்கு சாப்பிடுவதற்காக அதிகமான காரியங்கள் இருந்தது. அவர்கள் செல்வந்தர்களாய் இருந்தார்கள். அவர்களிடத்திலே தேவன் சில காரியங்களை சொல்கிறார். பாருங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வசனம் வரை வாசிக்கிறேன். ஐஸ்வர்யவான்களாகி உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தி உள்ளவர்களாயிருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாயிருப்பீர்கள்.
இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் உலகத்துக்குரியவர்களாய் இருந்தார்கள். சரியான காரியங்களை சொல்லும் பொழுது உலகம் அவர்களுக்கு தேவையானதை கொடுத்தது. இங்கே இயேசு கிறிஸ்து எதை தெளிவுபடுத்துகிறார் என்றால், தேவனிடத்திலிருந்து அவர்கள் எதையும் எதிர்பார்க்க முடியாது என்பதை சொல்கிறார். இந்த உலகத்திலே அவர்கள் பெயர் பெற்றவர்களாய் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பகைஞர்களாய் இருக்கிறார்கள். உலகத்திலே அநேக வேடிக்கைகளை அவர்கள் அனுபவிக்கலாம், ஆனால் பரலோகத்தை கண்ணீர் சிந்த வைக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வயிற்றுக்கேற்ற உணவு கிடைக்கலாம், ஆனால் அவருடைய ஆத்மா பசியடைந்ததாய் இருக்கிறது. தேவனற்ற செல்வந்தர்களை குறித்து இன்றைக்கு வெகு குறைவாகவே சொல்லப்படுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? ஐஸ்வர்யவான்களாகி உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது என்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு எல்லாருமே 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு சமனான காரியங்களை திருடியவர்களுக்கு பின்னாலே அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் தேவனற்ற ஏழைகளை விட தேவனற்ற செல்வந்தர்கள் ஆபத்தானவர்கள். அவர்கள் வெளியே பார்ப்பதற்கு மிகச் சிறப்பாக தெரிவார்கள். இவர்களை குறித்து ஒருவர் சொல்லும் பொழுது, செல்வந்தர்கள் மத்தியிலே தான் அதிகமான மாய்மாலம் காணப்படுகிறது என்று சொல்கிறார். ஒரு கள்ள தீர்க்கதரிசி அவர்கள் ஆலயத்திலே பேசுவதற்காக அதிகம் செல்வம் கொடுப்பார்கள். செல்வந்தர்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற திருச்சபைகள் விழித்து கொள்ள வேண்டும். அவர்கள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளைத்தான் அந்த திருச்சபை பெற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும். அவர்கள் ஏழைகளை குறித்தோ தனி மனிதர்களுடைய உரிமைகளை குறித்தோ கவலையற்றவர்கள். அவர்கள் தங்கள் செல்வங்களை பாதுகாத்து கொள்ளவும் அதை அனுபவிக்கவுமே விரும்புகிறார்கள். இவ்வாறு செய்வதற்காக கொஞ்சம் கொஞ்சம் ஏழை மக்களுக்கும் கொடுக்கிறார்கள். ஆனால் அடிப்படையில் அவர்கள் சுயநலவாதிகள். ஒரு மனிதன் வெளியே பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய இருதயம் இருளாக இருக்கும் என்றால் அது பரிதாபமானது. இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள எல்லா மாய்மாலங்களையும் அப்புறப்படுத்தும். அருமையான சகோதரனை சகோதரியே, இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் வரைக்கும் சற்றே கவனியுங்கள். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்களென்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். பின்னும் அவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. தேறினவன் எவனும் தன் குருவைப் போலிருப்பான். நீ உன் கண்ணிலிருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணிலிருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? அல்லது நீ உன் கண்ணிலிருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணிலிருக்கிற துரும்பை எடுத்துப் போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணிலிருக்கிற உத்திரத்தை எடுத்துப் போடு,
பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்துப் போட வகை பார்ப்பாய். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதுமில்லை, நெருஞ்சிச் செடியில் திராட்சப்பழங்களை பறிக்கிறதுமில்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்துக் காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்துக் காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? மக்கள் மத்தியிலே பேர் பிரஸ்தாபத்தை விரும்புகிற ஊழியக்காரர் பாவத்தை குறித்து பேச துணிய மாட்டார்கள். அவர்கள் பாவங்களுக்கு வேறு வார்த்தைகளிலே விளக்கம் கொடுப்பார்கள். அவருடைய கருத்துப்படி தேவன் பாவத்திற்கு எதிரானவர் அல்ல. தேவனாகிய யெகோவா சேனைகளின் கர்த்தர் என்பதை அவர்கள் மறந்து போய்விடுகிறார்கள். தேவன் பாவத்தை வெறுக்கிறார் என்று சொல்ல அவர்கள் பயப்படுகிறார்கள். தேவனுடைய பார்வையிலே நீங்கள் சரியானவர்களாய் இருக்க விரும்பினால் சுயநலமாய் இருக்கிறவர்களுக்கு ஒத்துப்போக முடியாது, பெருமையை தட்டி கொடுக்க முடியாது, பாவத்தை குறித்து புன்முறுவல் பூக்க முடியாது, பாவம் என்னும் புற்றுநோய்க்கு மேலே முழுமையான ஒரு இனிப்பை வைக்க முடியாது. நீங்கள் போகக்கூடிய ஒரே இடம் சிலுவையின் அடிவாரமே. அங்கே தேவன் ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறார். கிறிஸ்துவிலே உங்களை ஒரு புது சிருஷ்டியாக்குகிறார். இந்த வெளிப்படையான சத்தியத்தை தான் இந்த செய்தியிலே நாம் பார்க்கிறோம். மலைப்பிரசங்கத்திற்கு இணையாக இது இருக்கிறது. அநேக நேரங்களிலே அநேக மக்களுக்கு இயேசு கொடுத்த செய்திகளே இவை. ஒரு உதாரணத்தோடு கூட இந்த செய்தியை அவர் நிறைவு செய்கிறார். பாருங்கள், லூக்கா 6ஆம் அதிகாரம் 47 முதல் 49ஆம் வசனம் வரை. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆம் பிரியமானவர்களே, பாறையின் மேலே கட்டப்படும் வீடு அசையாமல் நின்றது. மணலின் மேலே கட்டப்பட்ட வீடானது முழுவதும் அழிந்தது. இந்த அதிகாரம் எனக்கு வெளிப்படுத்துகிற காரியம் கர்த்தருக்கு முன்னாலே நானும் ஒரு பாவி என்பதையே வெளிப்படுத்துகிறது. அங்கே ஒரு பாறை இருக்கிறது. அதிலே நிலைத்திருக்கக்கூடிய அஸ்திபாரத்தை நான் போட முடியும். ஆம், அந்த பாறைதான் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்கிறார். உங்களுடைய அஸ்திபாரத்தை நீங்கள் எதிலே போட்டிருக்கிறீர்கள்? உங்கள் வீடு எங்கே இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவாகிய பாறையின் மேலே உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை இட்டு உங்கள் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறீர்களா? அல்லது மணலின் மேலே உங்கள் வீட்டை கட்டுகிறீர்களா? இந்த அதிகாரத்திலே பார்க்கிற சமவெளியிலே இயேசு கொடுத்த செய்தியை வாசித்துவிட்டு உங்களை ஒரு இழந்து போன மனிதனாக, பாவியாக உணரவில்லை என்றால் உங்களை குறித்து நான் பரிதாபப்படுகிறேன். கர்த்தருடைய நற்செய்தியை கேளாத ஏழையான பணக்காரரை குறித்து நான் வருத்தப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவாகிய பாறையின் மேலே ஏறிக்கொண்ட எல்லாரையுமே பணமுமின்றி விலையுமின்றி அவரே ரட்சிக்கிறார். உங்கள் சொர்க்க வாழ்க்கைக்காக, பரலோக வாழ்க்கைக்காக நீங்கள் நம்பிக்கையை வேறு எந்த காரியத்தின் மேலேயும் வைக்க தேவையில்லை. உங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு உங்கள் பாவங்களின் தண்டனைகளையும் அனுபவித்த இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் முழு நம்பிக்கையையும் வையுங்கள். அதற்காக உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் எங்கும் செல்ல தேவையில்லை. இருக்கிற இடங்களிலே இருந்து, இயேசுவே, என்னுடைய பாவத்திற்கான தண்டனையையும் நீர் ஏற்றுக்கொண்டீர், நான் அதை விசுவாசிக்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறேன், என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வாரும், என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் எனக்கு மன்னியும் என்று ஒவ்வொரு பாவங்களாக அறிக்கையிட்டு உங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது நீங்களும் மீட்கப்பட்டவராகிறீர்கள், நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டவராகிறீர்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலேயும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நீர் கொடுத்த செய்தியின் அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கை அமைய நீர் வாஞ்சிக்கிறீர்.
அதை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு பலன் இல்லை என்பதை அறிந்து யார் யார் ஒத்துக்கொண்டு உண்மையிலே தங்கள் விசுவாசத்தை வைக்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் மெய்யான பலனை கொடுத்து உம்முடைய விருப்பப்படி வாழ அவர்களுக்கு துணை செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களிலே யாராவது உம்மை துக்கப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் அதை குறித்து தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். எங்களுக்கு பிரியமான வாழ்க்கை அல்ல கர்த்தாவே, உம்மை மகிழ்விக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீரே கிருபை செய்யும். எப்படிப்பட்ட வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே அவர்கள் இன்றைக்கு இருந்தாலும் அவர்களுடைய தேவைகளை நீரை சந்தியும். உம்முடைய சமாதானத்தை தாரும். உமக்குள்ளே மகிழ்ச்சியோடு காத்துக்கொள்ளும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும். ஆம், நாம் கற்றுக்கொண்டது என்ன? கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று ஊழியர்களை தெரிந்தெடுப்பு செய்பவர்கள் அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் குணமாக்கப்பட்டவர்கள் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பவர்களுக்கு கடினமான காலங்கள் உண்டு. தேவனற்ற ஏழைகளை விட தேவனற்ற செல்வந்தர்கள் ஆபத்தானவர்கள். தேவனுடைய பார்வையிலே நீங்கள் சரியானவர்களாக இருக்க விரும்பினால் சுயநலமானவர்களுக்கு ஒத்துப்போக முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.